ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைய தினத்திலே இந்த குடும்ப தரிசன கூடுகையிலே சேருவதற்கு கர்த்தர் எனக்கும் தந்த வாய்ப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு கூட அருமையான எபினேசர் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அந்த டீம் எல்லாருக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அடியங்களுக்கு கொடுத்ததுக்காக. அதோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பேசுவதற்கும், அதோடு கூட எங்களுடைய ஊழிய பாதைகள் வந்த பாதைகளை சற்று காரியங்களை ஷேர் பண்ணுவதற்கும், நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பெரிதாக ஷேர் பண்ணுவதற்கும் தேவன் தீர்வை பாராட்டுவராக. தேவனுக்கு மகிமையாக. அதோடு கூடத்துல இந்த குடும்ப தரிசன கூடுகையிலே கூடி வந்திருக்கிற எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்த அருமையான அக்கா மற்றும் ஒவ்வொரு ஃபேமிலிகளுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம தொடர்ந்து முதலாவது நான் கொஞ்ச நிமிஷம் அந்த ராய்ப்பூர் ஊழியங்கள், சீதாமடி, அதோடு கூட ஜார்க்கண்ட்ல இப்ப நடக்கிற ஊழியத்தையும் ஷேர் பண்ண நான் வாஞ்சிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 2000 இப்போ தேவனுடைய கிருபையினால அண்ணன் சொன்னது மாதிரி வாலிப வயதுல ஜெம்ஸ்ல இணைந்து பீகார்ல வந்து கிட்டத்தட்ட 23 தாண்டின உடனே வந்து இங்க ஊழியம் செய்வதற்கு, என்னுடைய வயசு 23 தாண்டின உடனே வந்து ஊழியம் செய்வதற்கு கிருபை செய்தார். இது 31வது வருடம் நாங்கள் இந்த பீகாரிலும் ஜார்க்கண்ட்லுமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்வாராக. சீதாமடியில இருக்கிற பட்டணத்திலே நாங்கள் ஊழியம் செய்தோம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டம் நிறைந்ததாக காணப்பட்டது. எப்படி போராட்டம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்தது போல சரவணன் குமாரை அடித்த அந்த ஊர் தான். நாங்கள் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கும் போது ஜபானன் அங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அருமையான சகோதரனை கம்பினால தலையில அடித்த நிமித்தமாய் இரத்தமானது தாதாரையாய் ஒழுகி அவர் ஒரு மென்டல் ஆகி, அதுக்கு பிற்பாடு அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் நல்ல முறையில சேர்த்தோம். எப்படி அதற்கு பிற்பாடு அவருடைய திருமணம் நடந்தது. பிற்பாடு உங்களுக்கு தெரிந்து போல அவருக்கு மரணம் எல்லாம் ஏற்பட்டது. ஓகே, அந்த இடத்துல பயங்கர போராட்டமாய் காணப்பட்டது. அந்த நேரத்தில் தான் என்னை அந்த இடத்துல அந்த சீன் எல்லாம் நான் பார்த்தேன். மறுபடியும் 2000ல இது நடந்தது. 2019ல என்னை அனுப்பும்போது அண்ணன் சொல்லி அனுப்புனாங்க, ஒரு சவுத்துல இருந்து போற ஒரு மிஷினரி அங்க போனா ஒரு மாற்றமும் ஒரு அன்பு உண்டாகும் என்கிற நோக்கத்தோடு கூட என்னிடத்துல சொல்லி அனுப்பினார்கள். ஜபத்தோடு கூட பயத்தோடு கூடயும் போனோம். எங்களுக்கு ஒரே ஒரு பயம், ஏண்டா கண்ணால பார்த்து ரத்தமாய் ஓடினது அந்த சகோதரன். he became mental. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீனை என்னுடைய கண்ணாலே பார்த்து பிற்பாடு அந்த சீதாமடி என்று சொன்னாலே ஒரு ஒரு பயமும் ஒரு திகிலும் மனதுக்குள்ளே கொண்டு வந்தது. எப்படி நாங்க செய்ய போறோம்னு தெரியல. என்னுடைய மூத்த பாப்பா 9 மாச குழந்தை. நாங்கள் எங்கள்கிட்ட படுக்கக்கூட வசதிகளோ மற்றும் எந்த ஒண்ணும் இல்லாம ஒரு சின்ன ஒரு 2 சாக்குல போட்டு திங்ஸ் எடுத்துட்டு போனோம். எங்களுக்கு உட்கார சேர்ஸோ மற்றுள்ள காரியங்கள் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எங்களை கொண்டு போனார். அதன்படியே நாங்கள் போய் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு சவால் நிறைந்த ஒரு இடத்திலே தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். நாங்க போன ஒரு சில வருடங்கள், 1-2 வருஷங்களாக நாங்க வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு மீட்டிங்கோ ஒன்று நடத்த முடியாத நிலைமை இருந்த நிமித்தமாய் ஒரு பர்சனல் இவாஞ்சலிசம், அதோடு கூட அதிகமான நேரம் ஜபத்திலையும் உபவாசத்திலையும் எங்களுடைய நேரங்களை செலவிட்டோம். அங்க ஒரு சவால் என்று சொன்னால், இப்போது உடனே நிலம் வாங்க வேண்டும், அங்க சர்ச்சை கட்ட வேண்டும் என்று சொல்லி 5 வருடங்கள் ட்ரை பண்ண பிற்பாடுதான் 2005ல நாங்கள் நிலம் வாங்கினோம். அங்க சர்ச்சை கட்டி 2007 ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி அன்று அருமையான ஜபானனை வந்து அந்த சர்ச்சை உட்கார்ந்து பண்ணிட்டு போனாங்க, ஜெபிச்சுட்டு போனாங்க. அங்க தம்பி, நீங்க வந்து வெறும் சர்ச்சை மட்டும் இல்லை, இனியும்
சில ஊழியங்களை உங்க மூலமா கர்த்தருங்க செய்வார், செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லி வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளேயே ஆண்டவர் வந்து ஒரு ஹோமையும் தந்து ஆசீர்வதித்தார். இப்படி ஊழியங்களை பெருக தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அது பக்கத்துல சில வருடங்களுக்கு பிற்பாடு 12 வருடங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்து கிட்டத்தட்ட 60-80 விசுவாசிகளை ஆதாயப்படுத்தவும், சில சீஷர்களை மிஷனரிகளாய் சுதேசி மிஷனரிகளை உருவாக்கி விடவும் தேவன் கிருபை செய்தார். ராய்ப்பூர்ல ஊழியம் செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். அது சீதாமடி ஜில்லாவிலே அங்க ராய்ப்பூர் என்று சொல்லப்படுகிற பிளாக்ல மறுபடியும் ஒரு ஊழியம் செய்வதற்கு கிருபை செய்தார். அங்குள்ள ஸ்கூலை பார்ப்பதற்கும் சபையை நடத்துவதற்கும் அசிஸ்டன்ட் ஜோனல் சூப்பரண்டாக தேவன் அங்கே கொண்டு போய் பல காரியங்களை செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். பக்கத்துல அநேக கிராமங்கள் உண்டு. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாய் காணப்பட்டது. அங்கே எய்ட்ஸ் உள்ள மக்கள், கேன்சர் உள்ள மக்கள்லாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வரவில்லை. எப்படியாவது என்னுடைய நோய் சுகமாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தான் அவர்கள் வந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி வந்து என்னிடத்துல ரகசியமாக சொன்ன ஒரு காரியம், பையா எனக்காக ஜெபியுங்க கண்ணீரோடு அவங்க சொன்னார்கள். அந்த கண்ணீர் ஒரு துள்ளி தான் காணப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அவங்க மனதானது கடினமாகி விட்டது. அது பிற்பாடு கண்ணீர் வரவில்லை. நான் கேட்டேன், என்ன ஆச்சு ரீதி? அவங்க ரொம்ப மெலிசா இருந்தாங்க. ப்ராப்ளம் என்ன? ஏதாவது டிவி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை பையா, எனக்கு இருக்கிற நோயை வந்து சொல்லுவதற்கே எனக்கு கஷ்டமா இருக்குது. சொல்லுவதற்கு கஷ்டமா இருந்தாலும் நான் உங்களோட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னோட மனைவி இடத்துலயும் இந்த காரியத்தை ரகசியமாக சொன்னாங்க. HIV எய்ட்ஸ்னாலே பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி அவன் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? HIV எய்ட்ஸ்னாலே அவங்களுடைய கணவன் பாம்பேல வேலை செய்திருக்கும் போது அவர்களுக்கு தவறான உறவு நிமித்தமாய் அவருக்கு பிடித்திருந்த நோயை தன்னுடைய மனைவிக்கும் லீவு நாட்களை வரும்போது ஆகிவிட்டது என்று அவர் சொன்னார். ஆனால் பிள்ளைகளுக்கு யாருக்குமே அந்த மாதிரி எந்த நோயும் கிடையாது. அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவன் ஒரு நல்ல விடுதலை கொடுத்து சுகத்தோடு இன்னைக்கு அவங்கள வச்சிருக்கிறாங்க. அவங்க மகளும் மருமகனும் பேரப்பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இயேசு நாமத்தினாலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து அங்க நடக்கிற ஸ்கூல், நம்முடைய ஜெம்ஸ் ஸ்கூல் மூலமாகவும் சபைகள் மூலமாகவும் தேவன் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இனியுமாக ஜார்க்கண்ட்ல தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் கடந்த நாட்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு உள்ள சூழ்நிலையை சொல்லும் என்று சொன்னால், ஒரு ஆன்டி கன்வர்ஷன் பில் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேட் தான் ஜார்க்கண்ட். இந்த ஜார்க்கண்ட்ல ராம்கட் என்று சொல்லப்படுகிற இடத்துல நாங்கள் காணப்படுகிறோம். உங்களுக்கு தெரியும், நான் சீதாமடியிலிருந்து இப்பொழுது ராம்கடுக்கு வந்திருக்கிறேன். சீதை ராமனுடைய மனைவியினுடைய கணவன் ராம், அவருடைய ராம்கட், ராமனுடைய வீடு என்று சொல்லப்படுற ராமனுடைய கோட்டைகளால் நிறைந்திருக்கிறதான் ராம்கடு என்று சொல்லப்படுகிற இடம். இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு தேவன் கர்த்தருடைய நோக்கத்தோடு கூட இங்கே அனுப்பி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கு உள்ள அதிகமான மக்கள் இது வனாஞ்சல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜோன் கோட்டமாக காணப்படுகிறது. இந்த கோட்டத்துல டாடா நகர், தன்பாத், ராம்கட், அதே போல குட்டி ஜில்லா, ராஞ்சி ஜில்லா, பக்கத்துல கும்லா ஜில்லா, இப்படி கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் உங்களை ஜஸ்ட் எங்களுக்கு இருக்கிற அந்த மேப்பை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காட்டுறேன். அது ஒண்ணு நீங்க பார்த்தா நல்லா இருக்கும். இதுதான் அந்த மேப்பு. எங்களுக்கு அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறதான அந்த மேப் வந்து ஃபுல்லா நம்முடைய வனாஞ்சல் ஜோன் காணப்படுகிறது. ஸோ இப்படி இதுல பச்சிமி சிம்பு என்று சொல்லப்படுகிற 2 மாவட்டங்கள் காணப்படுது. இப்படி நியர் அபவுட் 8 ஜில்லாக்கள் காணப்படுகிறது. அதற்காக ஜெபிங்க. இங்குள்ள மக்களுடையதான நிலைமை வந்து ஒரு மோசமான நிலைமையில காணப்படுது. எப்படின்னு சொன்னா, அதிகமான போதை பொருட்களிலே காணப்படுகிறார்கள். போதை பொருட்களிலே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். மகுவா பூ மூலமாகவும் அரிசியிலிருந்து உருவாக்குறதான
சாராயம், அதோடு கூட இவர்கள் இதைத்தான் வீட்டுக்கு வீட்டுக்கு செஞ்சு அவங்க குடிச்சு பக்கத்துல வாரத்துல ஒரு ஆள் எங்களுடைய சர்ச்சு பக்கத்திலேயே, நாங்க இருக்கிற பக்கத்திலேயே வாரத்துக்கு ஒரு ஆள் இறந்துகிட்டே இருப்பாங்க. இங்க வந்து இந்த அதிகமான நிலக்கரி விளையிற இடம், நிலக்கரியில வேலை செய்யறாங்க. அதோடு கூட ஏழ்மைத்தன்மை, சாராயம் குடிக்க நிமித்தமாய் 40-45 அதிக 50 வயசு வரை வாழ்றது கஷ்டம்தான். டிவி பிடிச்சு டிவியில இறந்துடுறாங்க. போன வாரத்துல ரெண்டு மரணம் ஏற்பட்டது. இப்படி இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். பக்கத்துல தருகி என்று சொல்லப்படுகிற ஒரு பணித்தளத்துல அருமையான சஞ்சித் தான் இப்போதான் மதுரையில வந்து டெடிகேஷன் ஆகி வந்திருக்கிறாங்க. அவரை வந்து அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி அவரை பார்த்து 50 பேர் பஜ்ரங்கள் அடிச்சு, பயங்கரமா அடிச்சு போலீஸ்ல ஏற்படுத்தி ஸ்டேஷன்லயே 11 மணி காலையில இருந்து நைட்டு 11 மணி வரை உட்கார வச்சு, பட்னியா பசியா உட்கார வச்சு அவரை ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. மக்களும் பயங்கர போராட்டம் நடத்தி நிமித்தமாய் எப்படியோ கர்த்தர் கிருபையினால, உங்களுடைய ஜெபங்கள்னால அவரை வெளியில எடுத்து கொண்டு வந்து இப்போது வேறு இடத்துக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணி சித்திரப்பூர்னு சொல்லப்படுகிற இடத்துல நாங்கள் ஊழியத்தில் வைத்திருக்கிறோம். இப்படி இந்த ஜோன்காக ஜெபிங்க. நாங்கள் இங்கே செய்யப்படுகிற இந்த காரியங்களை தேவன் பெரிய உயர்த்தும்படியாய், சபைகளை கட்டும்படியாய், புது புது பணித்தளங்களை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிங்க. இந்த வருநாட்களை இனி ஒரு 5 பணித்தளங்களை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்வாராக. நான் வரும்போது அவன் வெறும் 8 சபைகள் இருந்தது. இப்பொழுது மறுபடியுமாக கர்த்தருடைய கிருபையினால ஒரு 3 ஒரே வருஷத்துக்குள்ளால 3 ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணுவதற்கு தேவன் கிருபை செய்தார். 5 ஊழியர்களை, மிஷனரிகளை தேவன் தந்திருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுவராக. தேவனுக்கு மகிமுண்டதாக இந்த சாட்சி மூலமாய் அடுத்து நாம் தொடர்ந்து தேவ வசனத்துக்குள் கடந்து செல்லலாம். தேவ வசனம் வாசிக்கும் போது தேவனிடத்துல கேட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அவன் இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்று சொன்னால், தகப்பனாக இருக்கும் யோசேப், அல்லது இங்கிலீஷ்ல சொல்லும் என்று சொன்னால் ஜோசப் a fatherly figure, அல்லது ஜோசப் who became like a father. இப்படி ஒரு தலைப்பை கொடுப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. நான் மூன்று இடங்களில மூன்று விதமான ஆட்களுக்கு அவன் தகப்பனாக இந்த குடும்பத்தை காப்பாற்றும்படியான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செய்கிற ஒரு தேவ மனிதனாக காணப்படுகிறார் இந்த யோசேப்பு. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் உதவியாக இருக்கும். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்துக்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆமா, இங்கே பாருங்க, ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கே தகப்பனாக, அதிபதியாக, கர்த்தனாக வைத்திருக்கு என்று சொல்லி தமிழ் வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் அல்ல, அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் தகப்பனாகவும் எகிப்துக்கு முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்திலே நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை, குடும்பத்தை கிறிஸ்து நம்மளை வைத்திருக்கும் நோக்கம் உண்டு. ஒரு குடும்பமாகவோ தனிப்பட்ட நபராகவோ, ஆனால் ஒரு மனிதனாக, தனி மனிதனாக சில குடும்பங்களை காப்பாற்றுகிறான். சில குடும்பங்கள்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய தேசத்துல நிறைந்திருக்கிற பல குடும்பங்கள், அக்கம் பக்கம் உள்ள தேசத்துல ஜனங்களைய குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்பை, ஜீவனோடு வைத்திருக்கும் பொறுப்பை இந்த யோசேப்பு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பை கூட சொல்லுகிறான். நீங்க பாருங்க, இந்த இடத்துல பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்குது. காரணம், தேவனுடைய நோக்கம், it was not you sent me but God. இங்க
நீங்கள் என்னை அனுப்பவில்லை, தேவனே என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 50ஆம் அதிகாரம், இந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் 50:20 நாம் பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்க இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எவ்வளவு கிளியரா சொல்லுது. கர்த்தர் ஒரு மனுஷனை எங்கேயாவது வைத்திருக்காருன்னு சொன்னால், அல்லது ஒரு இந்தியாவிலோ, இங்கிலாந்துலோ, ஜெர்மன்லோ ஏதாவது ஒரு மூல முடுக்குல வச்சிருந்தாலும் கூட அதன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேகரை காப்பாற்றும்படியாக, அநேகரை தப்புவிக்கும்படியாக, அநேகருக்கு தகப்பனாய் இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஜீவ மன்னாவை கொடுக்கும்படியாக என்னையும் உங்களையும் ஒவ்வொரு இடத்திலையும் வைத்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பம் எங்களிடத்துல வந்தார்கள். அவங்க ஏஜி சபைக்கு போகக்கூடிய ஒரு குடும்பம். ஆனால் நம்முடைய எங்களை குறித்து அறிந்து பழக்கம் உண்டு. ஆனாலும் அவர் வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் கூட தன் மனைவியும் பிள்ளைகளை கூட்டிட்டு வரல. ஆனா அவங்க வந்து, எங்களுக்கு கொஞ்சம் வசனத்தை ஷேர் குழம்பி இருக்கிறோம் என்று சொல்லி காரணங்களை குறிப்பிடவில்லை. ஆனா அவங்க வந்து எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னா சில வசனங்களை எடுத்து சொன்ன போது அவருடைய மனைவி வந்து என்னுடைய மனைவி சொன்ன, நாங்க எதுக்காக இங்க கடந்து வந்தோமோ, எந்த பிரச்சனையோடு கூட கடந்து வந்தோமோ, இதுக்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி வந்தோமோ, ஆனால் பாஸ்டர்ஜி வந்து அந்த காரியங்கள் எல்லாம் வசனம் மூலமா தெளிவா சொல்லி நாங்க சொல்லாமையே எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஜெபிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம் அடைஞ்சு ஆனந்த கண்ணீர்னால கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அருமையான தேவனுடைய நான் சொன்னதன் காரணம், அநேகருடைய ஆவிக்குரிய பசியை போக்கும்படியாய் ஆலோசனை கர்த்தராக தேவன் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். நாம் வந்து வெறும் சாப்பாடை கொடுக்க மட்டுமல்ல, ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க இருக்கிறோம். அவர் உள் பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, தேசத்திற்கு வரக்கூடிய அநேக காரியங்களை சொல்லி புரிய வைக்கக்கூடியதான ஒரு ஹை பிரீஸ்ட் மாதிரி தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம எந்த ஒரு பாதையில போனாலும் அது வந்து நமக்கு நன்மையாகவே முடியும். நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய வேலை செய்யும் இடங்களிலோ, ஆபீஸ்களிலோ அல்லது எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாக காணப்படுகிறது. அருமையான ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க கேட்கும் போது பிரச்சனைகள் இருக்கலாம். உங்க குடும்பங்கள் ஒருவேளை இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கவே கூடாது எங்க வாழ்க்கையில, இது நடந்தோம்னா எங்க குடும்பமே உடைஞ்சு போயிருவோம், எங்க குடும்பம் அப்படி சுக்கு நூறு ஆகி போயிடும் அப்படின்னு ஒரு மனக்கலக்கத்தோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, உன்னை நான் எழுப்பி நிப்பாட்டக்கூடிய தேவனாயிருக்கிறேன். நான் உன்னை தகப்பனாக வைத்திருக்கிறேன், உன்னை ஒரு தாயாக வைத்திருக்கிறேன், ஒரு ஜேஷ்டனாக, ஒரு பெரிய சகோதரனாக வைத்திருக்கிறேன், அநேகருக்கு ஆசீர்வாத பாத்திரமாக வைத்திருக்கிறேன் சொல்லி தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. 105ஆம் சங்கீதம் அதனுடைய 17ஆவது வசனம், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஒரு தகப்பனாக, ஒரு ராஜாவுக்கு தகப்பனா, ஒரு தேசத்திற்கு தகப்பனாக விளங்கின மனுஷன் எப்படி உள்ளவனாக இருந்தான்? அவனை சிறையிலே அடைக்கப்பட்டவனாக,
விற்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த சிறையிலும் கூட, அந்த விற்கப்பட்ட நிலைமையிலும் கூட இப்போது அநேகருக்கு ராஜாவுக்கே ஒரு அட்வைசராக மாறி, ராஜாவுடைய அந்த ஸ்தானத்துல இல்லாட்டிலும் செய்வதற்கு அவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் தேவனால் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் அதுல பார்க்கும்போது, மேட் மீ ஃபாதர் டு பார்வோன். இந்த பார்வோனுக்கு ஒரு தகப்பனாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொன்னும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் ஒன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்றார். பாருங்க, ஒரு சின்ன ராஜாவோட சின்ன ஒரு கீழறங்கி உள்ளதான ஒரு பதவியில கொண்டு வச்சு, ராஜாவே நீதான் எனக்கு தகப்பன மாதிரி இருந்து எல்லா ஆலோசனையும் கொடுக்கணும், செய்யணும், உன் கட்டளைக்கு எல்லாரும் கீழ்ப்படன்னு சொல்லி ஏற்படுத்துகிற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவன் செய்யும் காரியமாக காணப்படுகிறது. இனி இந்த ராஜாவுக்கு தகப்பனாய் காணப்பட்ட, தகப்பனை போல காணப்பட்ட இந்த யோசேப்பு அவனுடைய இனி வேறொரு நிலைமையில தேவன் கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை ஆர்டர் படி வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாடை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, அடுத்தது ஒரு கட்டம், ஒரு உயிரை காப்பாற்றுகிற ஒரு மனுஷனா காணப்படுகிறார். அந்த எந்த நிலைமையில பிரச்சனையில குழம்பி கிடந்த மனுஷனை உயர்த்தி வைக்கும் ஒரு சூழ்நிலையிலே ஏற்படுத்தப்படுகிற ஒரு மனிதன் தான் இந்த யோசேப்பு. ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 40 verse 9 to 14. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாய் இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்றான். சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த இடத்துல ரெண்டு நபர்கள் ஜெயிலுக்குள்ளால சிறைச்சாலையில 2 பேரும் சொப்பனம் பார்க்கிறாங்க. ஒன்று அப்பக்காரனும், இன்னொன்று திராட்சரசம் பகிர்ந்து கொடுக்கிற இந்த பானபாத்திரம். இதுல 2 பேருடைய அர்த்தத்தையும் 2 பேர் பார்த்த சொப்பனம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருந்தாலும் அவங்க செஞ்சு கொண்டு வேலையை வைத்தே ஆண்டவர் இவங்களுக்கு 2 பேருக்கும் சொப்பனத்தை கொடுக்கிறார். இந்த சொப்பனத்தை நல்ல விளக்கமாய் சொல்லக்கூடிய ஒரு தேவன். நான் பானபாத்திரக்காரனை குறித்து மட்டும் பேசி முடிக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வைன் லைஃப் அல்லது ஃப்ரூட்ஃபுல்னஸ் காட்டுகிறது. இந்த திராட்சரசம் ஆனது ஒரு பெரிய நம்முடைய ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது, நம்முடைய ஜீவனை காட்டுகிறது. 2வது, ஸ்பெசிபிக் பீரியட், குறிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் அல்லது நேரங்களை இங்கே காண்பிக்கப்படுகிறது. 3வது, ரெடினஸ், அதாவது ஆயத்த நிலைமையில காணப்படுகிற ஒரு சூழ்நிலை.
ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பழமானது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான்காவது, cup in his hand, அது வந்து restoration of his service to பார்வன். இந்த அவனுடைய வேலையில மறுபடியும் அவனை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ரெஸ்டோரேஷன், மறுபடியும் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மனிதன் மூலமாய் அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ரொஃபஷனல், அவனுடைய நீங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொஃபஷனல் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லியே ஒரு பெரிய ஒரு உயர்வு நிலைமையில கடந்து வந்த ஒரு தேவ மனிதன் தான் யோசேப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு பெரிய படிப்பு படிச்சானோ அல்லது எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தானோ வேதம் சொல்லப்படவில்லை. தகப்பனோடு கூட தங்கி இருந்த அந்த ஒரு தேவம் ஒரு மனுஷன். கர்த்தருக்கு மகிமுண்டாதாக. அப்போ தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்த ஒரு மகன் இப்போது அந்நிய தேசத்திற்கு கடத்தப்பட்டு அவன் விற்கப்பட்டு கடந்து சென்று அங்கே அவன் செய்யாத குற்றத்திற்கு அவனை குற்றக்காரனாய் ஏற்படுத்தி அவனை ஜெயிலில போட்ட பிற்பாடு அவன் அங்கே இருந்து உயர்த்தப்படுவதற்கு தேவன் சில காரியங்களை செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிழ்ந்ததாக. எப்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வைன் நிறைந்த ஒரு திராட்சை ரசம் நிறைந்த நமக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தப்பட்டிருக்கிற ஒரு திராட்சை கொலையை போல நமக்கு இருக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. தேவன் குறிக்கப்பட்டிருக்கிற நேரத்துல என்னை உங்களை உயர்த்த வல்லமை உள்ளதா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், நம்ம எதில சோர்ந்து விழுந்து அல்லது இது நடக்குமோ இல்லையோ என்று சொல்லி சந்தேக நிலைமையில இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இன்னைக்கு உங்களை மறுபடியும் உயர்த்தி நிற்க வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொப்னம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன? உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு தரிசனத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அது கர்த்தரே எனக்கு நீங்க தந்திருக்கீங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்துல வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை மன்னிக்க வேண்டும் சுவாமி என்று சொல்லி நாம் நம்முடைய மனம் திரும்புதலை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு நம்மளை மறுபடியும் உயர்த்தி நிப்பாட்டி தேவன் பெரிய ஒரு பலத்தையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க போகிறார் என்ற காரியத்தை மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நாம் ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. அதே மாதிரி தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலையும் கூட மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் என்று தானியேல் சொல்லுகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிற காரியங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். மறைபொருள்களை வெளிப்படுத்த, அந்த மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியதான காரியம் ஊழியம்தான் யோசேப்புக்குள் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஆண்டவர் சில ஊழியங்களை வைத்திருக்கிறார். சில அது உங்களுக்கு ஒரு வேளை புரியாம இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல கேளுங்க, அல்லது தேவனுடைய ஊழியர்கள் வசனம் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு ஆண்டவரே தரிசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ கண்டிப்பா வெளிப்படுத்துவார். நீங்க ஒரு ட்ரீம் பார்க்கலாம், ஆனா அதல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஒரு ட்ரீமை கொடுக்கும் போது அதுல உங்க உயர்த்தி பெரிய நிலைமையில கொண்டு வருவார். அந்த அடுத்த ஒரு மனுஷன் அந்த பானபாத்திரக்காரன் பார்த்த சொப்பனத்தின் மூலம் a great man. Joseph became great man. பாருங்க, அவனுக்கு ஒரு உதவி கிடைச்சான, கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு, 2 வருடங்களா மறந்து போய்விட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுவும் தேவனுக்கு ஆசீர்வாதமா மாற்றப்பட்டது. இப்போது ராஜாவே ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான், அதுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணுவதற்கு தேவன் கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை தான் நமக்கு கொண்டு வருகிறவர். 3வது காரியம், தன்னுடைய preserving the chosen family. ஆதியா 45:4-7 வரை உள்ள வாசனங்கள். 45
4 7 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். இந்த 7வது வசனத்துல 2 காரியம். ஒண்ணு, உங்களை ஆதரிக்கவும் உங்களை ஜீவனோட பாதுகாக்கவும் தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். 2 காரியம். ஒன்று, அவன் உங்களை ஆதரிக்கணும். 2வது, அவன் காப்பதற்காக, உங்களுடைய ஜீவனை உயிரை காப்பாற்றுவதற்காக தேவன் எங்களை அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாருங்க, இது ஒரு சாதாரண மேட்டர் கிடையாது. இது ஆபிரகாம், through which God's covenant promised to Abraham would continue. பாருங்க, இந்த ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக யோசேப்பை உயிரோட காப்பாற்றி ஆசீர்வாதமாய் உயர்த்தி வைத்து ஆபிரகாமின் சந்தை ஈசாக்கு மூலமா யாக்கோபின் சந்தை மூலம் ஒரு பெரிய தேசத்தையே எண்ணி முடியாத காரியத்தை மக்களை உருவாக்க வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தோடு கூட எப்படி காப்பாற்றி கொண்டு புரிகிறது. நமக்கு நான் வாசிக்க விரும்பல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37-23 சொல்லப்படுகிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமேன். தேவனுடைய சந்ததிகள் என்று அந்த ஏற்பாட்டு காலத்தின் இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, இன்றி ஆமேன் அந்த இஸ்ரவேல் குடும்பத்திலே புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் குடும்பமாக என்னை உங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரே ஒரு காரியம் இங்கே செய்யப்பட்டிருக்கிற காரியம், forgiveness heals the relationship. Amen. God's hand on his, amen, God's people. Divine purpose overcome the human failure. பாருங்க, நம்ம மனுஷனுடைய ஃபெயிலியரை கூட ஆமென் டிவைன் பர்பஸ், தேவனுக்கு இருக்கிற அந்த 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 உத்தேசத்தை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைய தினத்துல என்னையும் உங்களையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். ஒரு தகப்பனை போல நீங்க ஒருவேளை எந்த எங்கெங்கெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஒரு தகப்பனை போல வைத்து உங்க குடும்பம் மூலமாக, ஒருவேளை உங்க பிள்ளைகள் மூலமாகவோ, உங்க கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி, கர்த்தர் பலருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் ஒரு மிஷனரிகள் குடும்பத்திற்கும் இயேசுவை அறியாத பள்ளத்தாக்குகளிலும் காடுகளிலும் மலைகளிலும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற அநேக மிஷனரிகள் உண்டு நமது ஜெம்ஸ்ல. ஆமேன். அவங்களுக்கு நீங்க தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு பெரிய சகோதரனாக, ஒரு சகோதரியாக, துணையாளனாக அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருந்து உதவி செய்யும்படியாக ஜபத்தின் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் அவன் தேவன் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பை இந்த குடும்ப தரிசன இந்த ஊழியத்தின் இந்த கூடுகையின் மூலமாய் நாம் மறுபடியும் அதை புரிந்து கொண்டு செயல்பெற்றோம் என்று சொன்னால், கர்த்தர் யோசேப்பை போல என்னை உங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். ஆமென். We will become as a father. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தாமே இந்த வசனங்கள் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.